வணக்கம் மக்களே, பிளான்னா சந்தைக்கு போகிறோம். சந்தைக்கு போய்ட்டு ஃபுல் எக்ஸ்ப்ளோஸாக என்னென்ன இருக்குது, என்ன விற்கிறாங்க எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே மோட்டோ விலாகும் பண்ணுறோம், அப்படியே போயிட்டு சந்தைக்கு போய் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் பிளான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, நம்ம இந்த வண்டியில் போக போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் ஸ்கூட்டி R15 இன்ஜின் சேம் 155 cc இருக்குது. ஆக்சுவலாக இந்த டைமில் போனால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் அதான் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. சந்தை எப்படி இருக்குன்னு தெரியல, போனால் தான் தெரியும். எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்மளே நினச்சிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு அடாப்டர் வாங்கணும், மைக் அடாப்டர். அதுக்கு வந்து தனியாக வாங்கணும். அது 6K வரும் போல். ஸோ அதுக்காக தான் வாய்ஸ் கிளியராக கேட்கும். இப்போ இந்த இது கேட்காதான் நினைக்கிறேன், அவங்களாம் கிளியராக சுத்தமாக கேட்காதான் நினைக்கிறேன். ஸ்கிட் ஆகிடுமோ இதெல்லாம் மக்கள் இவ்வளோதான் இருக்கு. சம்மந்தமே இல்லாமல் இண்டிகேட்டர் போடாமல் புரியல. லெஃப்ட் எடுக்க போகிறாங்க போல அவங்க. உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் தெரியும். ஆயில் கம்பெனி நான் பாருங்கள், அது தெரியும். தெரியாத யாரெல்லாம் மேடவாக்கத்தில் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் டைமில் தான் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குமோ, ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கிற மாதிரி தான். எனவே இந்த டஸ்ட்டு வேறு அந்த ஹெல்மெட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண ஷீல்டு ஒரு உடஞ்சிருக்கு அந்த கிளாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ஒரு 45 தருது. ஆனால் இன்னொன்று என்னென்னா ஒரு 40 வச்சுக்கோங்களேன், 42 45 தரும். ஆனால் ஒரு E20 பெட்ரோல் போட்டால் என் வண்டி அடைக்குது. அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியலை. அதே மாதிரி டேங்க் ஃபுல் பண்ண தான் அடிக்குது. டேங்க் வந்து ஃபுல் பண்ணும்போது தான் அடிக்குது. ஆனால் இதுக்கே இது E20 வெஹிக்கிள் தான். E20 வெஹிக்கிள்க்கே சப்போர்ட் ஆகலையா. ஆனால் இன்றைக்கி செக் பண்ண ஒரு 200 கிட்ட போட்டேன், ஆனால் அப்போ அடிக்கல. எப்படி வேறு எதனா கம்ப்ளைண்ட் இருக்குமா எனக்கு அதுதான் புரியல. சில டைம் அடிக்கலை ஃபுல் டேங்க் பண்ணால் கூட. பெட்ரோல் தான் ப்ராப்ளமா எனக்கு அதான் மக்கள் புரியல. என்ன வச்சுருக்காங்க. ஓ சரி, கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு யூடியூபர் ஆகிடும், அது நம்ம சொல்லி வந்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைப் அண்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இந்த வீடியோஸில் எடுத்தால் தான் நம்ம ஒரு யூடியூபர் ஆக முடியும். அது வரைக்கும் நம்ம யூடியூபர் கிடையாது. பில்டிங்லாம் இருக்கவே இருக்காது.
மொபைல் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஐடி கம்பெனி எவ்வளோ வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போல்லாம் கட்டுறாங்க. கொரோனா ஸ்டோர் வந்து இப்போ வந்து மால் கட்டுறாங்க போல் அப்படிதான் நாங்கள் நினைச்சோம். செம்ம பெருசாக இருக்கும் அது. கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதையும் சரியாகிட்டாங்க. ஆனால் அது வந்து தேட்டர்லாம் வரும்போது தாங்க சொன்னாங்க. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம். அதான் சப்வே எப்படி இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி மெட்ரோ பார்க்கிங் தான் போடுவேன். ஏன்னா 6 hours 25 rupees ஏதாவது சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே ஒர்த்தாக இருக்கும். Pictures will on 25, pictures on 40. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை உள்ளே விட சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ பெரிய பார்க்கிங் பாருங்கள், எவ்வளோ பெரிய பார்க்கிங். இங்கே ஓரளவுக்கு ஓகே தான். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்தைக்கு வந்தாச்சு. வாய்ஸ் கேட்குதா இல்லைன்னு தெரில, செம்ம நாய்ஸாக இருக்குது. வா ஆக்சுவலாக இதுக்கப்புறம் உள்ளே போக தான் நிறைய விஷயம் இருக்கும். ஆக்சுவலாக நிறைய நாய் இருக்கும், பறவை நிறைய பார்க்கலாம் உள்ளே போனோன்னா. செம்ம வெயில் அடிக்குது, இதனால க்ரௌடு அப்படியே தான் இருக்குது எப்பயும் போல். க்ரௌடு மட்டும் எதுவும் மாறலை. ஏதோ பெரிய யூடியூபர் நினச்சிப்பாங்க போல். ஆக்சுவலாக இங்கே தான் என் காருக்கு பார்த்திங்கன்னா கவர் வாங்கினேன். மழை பெய்யறதுனால கவர் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் காரை சொல்லிட்டு காருக்கு கவர் வாங்கினேன். ப்ளஸ் இங்கே கண்ணாடி வாங்கினேன், 100 ரூபா கொடுத்து. சேம் அவர் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள ரிங் லைட் பார்த்துருந்தேன் மக்களே. நான் என்ன ஒன்று ஸ்டாண்ட் இல்லை, அதனால நான் வந்துட்டேன். அது வேணான்ட்டு அது யூஸ் பண்ணாது தான், யூஸ் பண்ணலை. இங்கே தான் வாங்கினேன் கார் கவரில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக பேர்ட்ஸு அதெல்லாம் இருக்கும். ஒரு கப்போர்டு கேட்டிருந்தேன். அந்த கப்போர்டு எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்கிறேன், தரல. அது கப்போர்டு எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். அப்புறம் இந்த கப்போர்டு எவ்வளோது? இதில் அந்த இதெல்லாம் வராது, மிரர்லாம் லாக்கரும் இல்லைல்ல, லாக்கரும் வரும். ஃபைனலாக என்ன ப்ரைஸ்? 2 அடியில் வந்தால் தான் உள்ள ஒரு லாக்கர் வரும். அப்படிங்களா? இது எத்தனை அடி இது ஹைட்டு? இது 6 அடி. 6 அடி. இது என்ன ப்ரைஸ் வருங்க ஃபைனல்? என்ன ப்ரைஸ் ஃபைனலானா? ஏன்னா நான் போன வாரமாக வந்து கேட்டேன் ப்ரோ. போன வாரம் வந்து கேட்கும்போது எவ்வளோ கேட்டேன்? 3 ரூபாய்க்கு கேட்டிருந்தேன். அது எவ்வளோ தான் ஃபைனலாக தரீங்க? 3 பண்ணலாம் ஃபைனலாக. 3,700 சொல்லியிருந்தேன் நேற்று. இன்னும் சொல்லல. 3,700 பண்ணலாம். 100 படிக்கிறேன். உள்ள போய் கேட்டு பாருங்க.
இதே இதில் இரும்பு அந்த இதில் பீரோ மாதிரி வரல இரும்புல ஆ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைமே வந்து 3,700 சொல்லியிருந்தாரு. நம்ம கேட்டு பார்த்தா 3,000 கேட்டிருந்தோம் லாஸ்ட் டைமே, தரல. சார் திருப்பி வந்து கேட்டு பார்ப்போம், சரி எவ்வளோதான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதே 3,700 தான் நிற்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருக்கும். நம்ம உள்ளே போய் பார்ப்போம். நிறைய கோழி வாத்துலாம் இருக்கும், புறாலாம் இருக்கும். எப்படி இருக்காங்க வெயிலில் முடியல போல அவனுக்கு, ரொம்ப டயர்டாக இருக்கானு. வந்து லவ் பர்ஸ் 600 பின்சஸ் 450 இந்த வெயிலுக்கு முடியல போல இது எங்களுக்குலாம், ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருக்கு மேலாம். டேமேஜ் இல்லாமல் சூப்பராக இருக்குண்ணா வாழலாம். இன்ட்டு பாட்டில் வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் பாருங்க ஐயா, கேட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் லேபு வேறு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்து கோழி. இதை பாருங்கள், வா எவ்வளோ பெரிய வாத்து. எவ்வளோ பெரிய வாத்து, புறா கால் மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய வாத்து இருந்துச்சு. அதாவது ஆக்சுவலி அவ்வளோ பெரிய வாத்து மக்களே. இன்னும் கொஞ்சம் நாற்றம் அடிக்குது, ரொம்ப முடியல. இது பாருங்களா, இது ஜெர்மன் ஷெப்பர்டு. இது சேலாண்ணா இது? எவ்வளோ இது? 10 ரூபா வரும். இது 1 வயசு ஆகும். 1 வயசாண்ணா? 1 வயசே 10 ரூபாங்க. அடல்ட்டு என்ன ப்ரைஸ் வருதுண்ணா? அடல்ட்டு ஒரு டாகை பொறுத்து வரணும். இல்லை அடல்ட் வேணாம், நம்மளுக்கு பேபி தான் வேணும். பேபினா இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள், ஒரு குவாலிட்டி பார்த்து. இது லேப் தானே? இல்லை இல்லை, இது பொமரியன். இது பொமரியனில் வந்து ஒயிட் கலர் இருக்கும், சாண்டல் கலர் இருக்கும். இது ஷெப்பர்டில் வந்து ஒரு ரேட் இருக்குது. 10 ரூபா இருக்குது, 15 ரூபா இருக்குது. புஷ் கோடு, சிங்கிள் கோடுன்னு வாங்கலாம், அந்த மாதிரி ரேட். டபுள் கோட்டு அதெல்லாம் சொல்லுவீங்க. எந்த டாக்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம், நம்மக்கிட்டே இருக்குது. மேட்டிங்லேருந்து போடிங்லேருந்து எல்லாமே பண்ணுறோம், க்ரூமிங்கு எல்லாமே. அதான் பப்பி அடல்ட்டு தேவைப்பட்டுச்சுனாக்கா, மேட்டிங் என்ன தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். நம்பர் வந்து 7358597719. நேம் சுரேஷ். மக்களே, உங்களுக்கு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் அவர் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ? இது 7,000 ப்ரோ. 7. இந்த ப்ளூ ஐஸ் எல்லாம் இருக்குமே, அது
ரெட் ஐஸா அதில் என்ன ப்ரைஸ் வரும்? ஆ ஃபுல்லாக இங்கே மளிகை சாமான் ஐட்டம் தாங்க இருக்குது. அப்படியே நம்ம இப்போ உள்ளே போக போக தான் உங்களுக்கு நிறைய ஐட்டம் கிடைக்கும். இதுவுமே வந்து வெளில ஸ்டார்டிங்கே வந்துட்டு அப்படியே போயிடாதுங்க, லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஐட்டம் நீங்கள் தேடுறது கிடைக்கும். நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது என்ன வேணாலும் கிடைக்கலாம். எனக்குலாம் நான் ரிங் லைட்லாம் பார்த்தீங்கன்னா தேடிட்டே வந்தால் பார்த்தா ரிங் லைட் இருந்துச்சு, ஆனால் ஸ்டாண்ட் இல்லை மக்களுக்குலாம் நான் வாங்கிட்டு இருப்பேன். எல்லாமே ஸ்டாண்ட் எல்லாமே அவர் 1500 சொல்கிறாரு. ஸோ அதனால் விட்டு தான் வேணாம், ஏன்னா ஸ்டாண்ட் இல்லாமல் ஆன்லைனில் 1500 தான் வருது. பாருங்க பேக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ 100 200. அகேஷ் இல்லாமல் கூட இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து குழந்தைங்களுக்குலாம் இங்கே வாங்கலாமா இல்லைன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி டைமோட நீங்கள் நைட்டு வாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற ரேட்டு கொடுத்துருவாங்க ஓரளவுக்கு கம்மி பண்ணி. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கேட்குற இது கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க கிளம்புற டைமுக்கு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம தேடுறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக இங்கே தான் மக்களே நான் இன்றைக்கி ரிங் லைட் பார்த்தேன் போன வாரம், அதான் தேடிட்டுருக்கேன். அது மாதிரி பொம்மைலாம் உங்களுக்கு இங்கெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அதை விட இங்கெல்லாம் கம்மியாகவே கிடைக்கிது, ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. மொபைல் கேபிள் 50 ரூபாய், மொபைல் கேபிள் 50 ரூபாய், மொபைல் எவ்வளோ நான் வாட்ச்லாம் 100 200 100 200 தான். இதே காலம் 1 வாங்கினா 100 ரூபா, 2 வாங்கினா 50 ரூபா, 2 வாங்கினா 50 ரூபா, 1 50 ரூபா சொல்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. 1 வாங்கினா 100 ரூபா, 2 வாங்கினா 50 ரூபா. ஓகேண்ணா. எவ்வளோண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா? இந்த வாட்ச்லாம் 200 600 இது 200ண்ணா. இதை சொல்கிறாங்க. இன்னும் போதுங்க பாருங்க, எவ்வளோ தூரம் போகுது பாருங்க, முடியலை. ஆக்சுவலாக நான் எங்கே பார்த்தேன்னு எனக்கு தெரியலை. ஓல்டு காயின்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் சிப்ஸு கோக்கு இதெல்லாம் எப்படி எக்ஸ்பைரி ஆனதாக இருக்குமா? அப்படிலாம் யாரும் விற்க மாட்டாங்க. வரல மக்களே, நோ ஐடியா. ஆக்சுவலாக இந்த வெயிலுக்கு இதை குடிச்சா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பே பண்ணிட்டு வந்துடுறேன். மக்களே இங்கே பாருங்கள், மொபைல் கவர் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 rupees 100 rupees கிடைக்குது, பரவாயில்ல.
கம்மியா இருந்தா வாங்க கடையில போய் வர மாட்டா சும்மா வீர வீரமா எங்க காட்டுவீங்க கடைக்காரருக்கு போய் காட்டு பார்க்கலாம் ரூம் கொலா போடுறேன் நிறைய நான் சொல்ல மக்களே அதை பாருங்க சைக்கிள்லாம் இருக்கு. சைக்கிளாக எவ்வளோன்னு தெரியல, வாங்க கேட்பேன் எவ்வளோன்ட்டு. கரெக்டாக கேட்கலான்னு பார்த்தா போயிட்டாரு. சைக்கிள் எவ்வளோண்ணா? எதுனா 4800 எல்லாமே. மக்களே இந்த சைக்கிள் எல்லாமே 4800. என்ன பிராண்ட் இதெல்லாம் தெரியல, இதெல்லாம் என்ன பிராண்டு நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு சென்ட்லாம் பார்த்தீங்கன்னா 100 200 அந்த மாதிரியே கிடைக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த இதெல்லாம் எவ்வளோண்ணா? 4800. ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அது வாட்ரு? பார் 99 190. மோட்ரு பார்த்தீங்கன்னா 4000 எவ்வளோ சொன்னீங்க? 4800ங்களாம். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காமல் சந்தையில் வந்து வாங்கிக்கோங்க. கம்மி பண்ணி கேட்டாலும் கொடுப்பீங்களே? கம்மி பண்ணி கேட்டாலும் கொடுப்பாங்களாம். அதே மாதிரி டூல்ஸ் ஐட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். டிவி ஆன்லைன் கேட்டால் என்ன டிவியா கேமரா என்ன கேமரா? டிவி கேமரா சாலாவும் நார்மல் தானே? டிவிலேருந்து எடுப்பாங்களா? அதான். ஆமாம் அதுதான். என்ன டிவி சேனலா? யூடியூப் சேனல். இங்கே பாருங்கள் பேபிக்கெலாம் கொசு வேலை. சைக்கிள்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சைக்கிள்லாம் இதெல்லாம் எவ்வளோண்ணா? இது 1600 அது இதெல்லாம் எவ்வளோன்னு தெரில மக்களே. அடிக்குது. சிங்கிள் டோர் மாதிரி ஒன்று இருக்கும், அது பார்த்தேன். இல்லவே இல்லை போல மக்களே. இந்த சிங்கிள் டோர் அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எனக்கு வேணும். நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள், பெட்டெல்லாம் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, கிளாக்கு. ஸோ இந்த பூட்டெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக ஒர்க் ஆகுமான்னு. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி வாங்கின பூட்டு கம்மியானது, ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள்லேயே போயிடுச்சுங்க. 10 டேஸ்லேயே அது போயிடுச்சு, ஒர்க்கே ஆகலை அது அந்த பூட்டெலாம். அதனால் கொஞ்சம் பிராண்டடாக வாங்கினா தான் பூட்டெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணிக்காய் வாங்க சார், வாங்க வாங்கப்பா வாங்க. தண்ணிக்காய் ரொம்ப ஹீட் அடிக்குது வேறு, ஹீட்டில் ஆஃப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படிக்காந்து வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஆனால் இங்கேருந்து போகும்போது இப்படிக்காந்து போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இருக்குமான்னு தெரியல. அது அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில், இந்த சைடில் போகும்போது லெஃப்ட் சைடில். எவ்வளோ எவ்வளோ நீட்டுக்கு போகும் பாருங்க. தெரியும்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி ஸ்லிப்பர்லாம் பார்த்தேன், பிராண்டட் ஸ்லிப்பரு நல்லா கம்மி ரேட்டு கொடுத்தாங்க. ஒரு 600 700 பேட்டா வேறு ஏதோ நல்ல கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி தான், நல்ல பிராண்டட்லாம் நல்லா கம்மி ரேட்டில் கொடுத்துருந்தாங்க ஸ்லிப்பர்ஸ்லாம். ஆனால் அந்த மாதிரி எதனா கிடைக்கும்னு பார்க்குறேன், இந்த வாட்டி எதுவுமே இல்லை. ஆடி ஆஃபருங்களாங்க, 300 ரூபாய் அதை விற்கிறாங்க. இதெல்லாம் எதாலும் 100 ரூபாங்களா இந்த பொம்மைலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எதாலும் 20 ரூபா ஆகும். இங்கே பாருங்க மக்களே, டாய்ஸ்லாம் இருக்குது நிறைய. ஒரு கரோடு எல்லா வகையிலும் இருக்கும் போல. இதெல்லாம் எவ்வளோ? கிளாக்லாம் எவ்வளோ? 100 ரூபா 200 ரூபா அந்த இதெல்லாம் 1000 ரூபா 700 ரூபா 700 ரூபா 800 ரூபா 1000 ரூபா 1300 ரூபா. பார்த்தீங்கன்னா அந்த கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா ஆகும். ரயில்வே கிளாக். ஷூஸ்லாம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 200 ரூபா. ஆனால் ஷூலாம் எவ்வளோண்ணா? 450. ஸ்லிப்பர்லாம் 250. ஷூ ஸ்லிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 450 250. ஆனால் நீங்கள் அது கம்மி பண்ணி கேட்கலாம் தருவாங்க. நீங்கள் ஒரு தேடி வந்தது அங்கே இல்லையா? நான் கேட்டுட்டேன். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எது இல்லையா தான் கேட்பேன்றாரு. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இன்றைக்கி இல்லை போல் ரிங் லைட். நம்ம வெயில் போலது. இங்கே பாருங்கள், மிக்சர்லாம் இருக்குது எல்லாமே. சந்தையில் இல்லாத ஐட்டமே இல்லை போல். ஸோ மக்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக வீடியோ வேணால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.